Hello friends, welcome to Johnny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவல்ல எபிசோட் 168 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல வேற லெவல் இருக்குன்னு சொல்லியானோ சொல்லப்போற வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி நருட்டோ வந்து இந்த நைன் டெயில்ஸ் வந்து அதாவது அந்த சீல பிரிக்க போயிருப்பான். அந்த சமயத்தில் அதாவது ஃபோர்த் ஓக்காக தான் வந்து தடுத்திருப்பாரு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் இந்த சீலை போட்டேன், அதனால தான் உன்னோட அதாவது நீ சீலை பிரிக்க போறேன்னு அப்பா வந்து உன்ன மனசுல வந்து நல்லா பேச முடியும்னு சொல்லுவாரு. சொல்றது மட்டும் கேளு, ஏன்னா அந்த நைன் டெயில்ஸ் சீலை பிரிச்சின்னு வச்சுக்கோவேன் பெரிய பிரச்சனையா வரும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து யாராலையும் தடுக்க முடியாது, ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப வந்து நைன் டெயில்ஸை வான் பண்ணுவார், உன்னை இந்த சைடே பார்க்க கூடன்றப்ப டக்குன்னு வந்து அது கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடும். திடீர்னு நருட்டோ பார்த்து உடனே நைன் டெயில்ஸ் வந்து கிட்டத்துல மட்டும் வந்து பாரு உன்னை பொழந்து எடுத்துருவேன்னு சொல்றப்ப அதனால தான் ஓரத்தில் நிக்கிறேன்ற மாதிரி மினாட்டோ சொல்லுவார். அந்த சமயத்தில் வந்து மினாட்டோ வந்துட்டு நருட்டோன்ற மாதிரி கூப்பிடுவோம். நருட்டோ ஆச்சரியப்பட்டு பார்ப்பான், என்னடா ஃபோர்த் ஒக்காகே வந்துட்டு உன்னை வந்து அதாவது என்னோட பையன் சொல்லி மறைச்சிட்டாரு, ஏன்னா வந்துகிட்டு உனக்கு எதுவும் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக அவனுக்கு கிட்டத்துல போய் பார்த்தா வந்து வயிற்றோட குத்திடுவான். உடனே எதுக்குடா என்ன குத்துன அப்படின்னு சொல்லி வந்து மினாட்டோ கேட்கறப்ப எதுக்காக என் வயிற்றுல வந்து சீலை போட்டீங்க? Why would you ever want to steal the Nine Tails inside of your own son? Do you have any idea what I went through because you did that? All of the grown-ups just looked at me with contempt or with fear, and I couldn't make any friends. I just wanted people to accept me, or at least not hate me, so I trained really hard to become as strong as I could. Then I met Iruka-sensei, Kakashi-sensei, and Pervy-sage, and I was happy because they helped make me stronger. But just when things were looking up, a group called the Akatsuki came after me. So then I had to train even harder than I did before. I got stronger, but didn't stop the Akatsuki from killing my friends. And I'm supposed to be happy or mad, I don't even know. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, நான் எவ்வளவு சோகத்துல இருந்தேன் தெரியுமான்ற மாதிரி கேட்பான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, பட் இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணேன், எனவே நான் ஸ்ட்ராங்கா மாத்திட்டேன். அதனால தான் எனக்கு ஜெரையா, கக்காஷி, இருக்கா சென்சை அண்ட் ஹினாட்டா இவங்கள மாதிரி பல பேர் கிடைச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இப்போ அக்கர்சுக்கிங்கிறவங்க எனக்கு தேடி வந்து வில்லேஜே நாசமாக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் காரணம் நீங்க சீலிங் போட்டனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் இன்னும் நான் மேற்கொண்டு ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கே, இருந்தாலும் நான் ட்ரைனிங் எடுத்தா கூட அந்த அக்கர்சுக்கி பயலுக்கு ஈஸியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அழிக்கிறானுங்க. காரணம் என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சென்ஸை எல்லாத்தையும் கொண்டிருக்கானுங்கன்ற மாதிரி. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் ஃபோர்த் ஒக்காகேவோட பையன் தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்க முடியும்னு சொல்றப்ப உடனே மினாட்டோ சொல்லுவார், இந்த மாதிரி நான் பாதி நைன் டெயில்ஸோட சக்கரை தான் சீல் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லுவார். I sealed half of the Nine Tails chakra. என்னத்த வலிக்க வரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம நருட்டோ வந்து பெயினா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வாய்ப்பே இல்லை, பெயினே கிடையாது. ஆனால் அந்த அக்கர்சுக்கியில் ஒருத்தர் இருக்கான்ல மாஸ்க் போட்டு அது வேற இருந்திருக்கான், மேபி இவனை மடரான்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. ஸோ அதுக்காக நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அண்ட் இந்த மாதிரி டோபி தான் வந்து என் கூட ஃபைட் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் ஃபைட் பண்ண மெத்தட்லாம் சூப்பராக இருந்துச்சு, என்னவே வந்து கவுண்டர்லாம் கொடுக்குறானா பார்த்துக்கோவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே நருட்டோ சொல்லுவேன்னா அவனோட ஃபேமிலியை கொண்டது லீஃப் வில்லேஜ் தானே, ஸோ அதனால மேபி அவன் தான் அட்டாக் இந்த பெயினோட பயங்கரமான ஆளுன்னு சொல்ற அப்ப நருட்டோ வந்து அந்த டோபியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம நருட்டோ கண்டிப்பா அது கூட நருட்டோவால பதில் சொல்ல முடியாது, பட் மேபி இந்த இடத்துல மினாட்டோ சொல்லியிருப்பாரு. அண்ட் மினாட்டோ மேற்கொண்டு என்ன சொல்லுவார்னா, இந்த இடத்துல அந்த சினோபிங்கிற இருக்கிற இடத்துல வார் உருவாகும், வார் உருவாகிற மாதிரி தான் அதாவது இந்த பெயின் மாதிரி ஆட்கள் உருவாகுவானுங்க, பெயின் மாதிரி ஆட்களோட ஃபேமிலி இறக்குறப்ப தான் இந்த மாதிரி வந்து நிறைய பெயின்ஸ் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் வந்து இந்த மாதிரி ஜெரையா வந்து நருட்டோ மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் வந்து மினாட்டோ சொல்லுவார், அதாவது நருட்டோவால கண்டிப்பா இந்த உலகத்துல பீஸுங்கிறத கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஜெரையாவுக்கு இருக்கு. நருட்டோ கேட்கிறப்ப அவரே லைட்டா வந்து சார் நீ தான்ப்பா கண்டுபிடிக்கிறீ ஹொக்காகேன்னு சொல்றீங்க, உங்களுக்குமே அது ஆன்சரை கண்டுபிடிக்கிறது இல்லைனா அந்த சின்ன பையன் நான் என்னடா பண்ணுவேன்ற மாதிரி கேட்பான். உடனே நருட்டோக்கு அப்படியே ஷாக் ஆயிருது, எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னால அதை ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் நருட்டோ லைட்டா அப்படியே வந்து தலையாட்ட ஆரம்பிப்பான். உடனே சக்கரனே நருட்டோ வேணான்னு சொல்லியும் அவர் கேட்கவே மாட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நருட்டோட சீல் ஒன்று அழிஞ்சிருக்கும்ல வயிற்றுல, அதை வந்து திரும்ப ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ தான்ப்பா இந்த வில்லேஜை காப்பாற்ற முடியும் ஓவில், அதாவது உன் கை. உடனே நருட்டோ சொல்லுவான் நான் பாத்துக்கிறேன் டேடின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அந்த நைன் டெயில்ஸ் பிச்சுக்கிட்டு வெளியே வந்து சில பெயின் கூட பார்த்து மறந்துக்கிட்டு இருப்பான். உடனே பெயின் வந்து இவ்வளவு சக்தியான ஒண்ணு வந்து வெளியே வந்திருக்கா, அப்ப நான் இன்னும் பெருசா போடணும், அந்த மூணை கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண போவான். டக்குன்னு பார்த்தா அந்த பீஸ்ட் காண போயிடும். என்னடா ஆச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம நருட்டோ வந்து கெத்தா வந்து சேஜ் மோட்ல நின்றுட்டு இருப்பான். இவன் வந்து அதாவது பெயின் பார்த்துக்கிட்டு இருப்பான், என்னடா அது இவ்வளவு பெரிய பீஸ்ட் எப்பறம் இவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டு பெயினை தான் காட்டுறாங்க, அதாவது நகாட்டோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் நிறைய நேரம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தனால அவன் தலையெல்லாம் தொங்கி போச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து முக்கிட்டே தான் கிடப்பான். பட் இருந்தாலும் அந்த மூணு மாதிரி விஷயம் இருந்துச்சுல, அது அப்படியே கல்லெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ வந்து நருட்டோ கொஞ்சம் தாவிட்டு இருப்பான். அண்ட் நருட்டோ வந்து இந்த நைன் டெயில்ஸ் வந்துகிட்டு இருந்தப்ப வந்து அவனோட சேஜ் மோட்ல இருந்த ஒரு ஷேடோ க்ளோன் வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுனா நருட்டோக்கு இப்ப இருக்க சேஜ் மோட வச்சு தான் பெயின் அழிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. உடனே நருட்டோ பெயினை பார்க்க பெயின் நருட்டோ பார்க்கன்னு இருக்கப்ப பெயினுக்கு லைட்டா வந்து அள்ளு விடுது, ஏன்னா பயபுள்ள சேஜ் மோட்ல தானே இருக்கான், அதனால லைட்டா பவர்ஃபுல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கட்சியூ வந்து அடிச்சு பிடிச்சி வெளியே வரும், ஏன்னா நம்ம நருட்டோ பீஸ்டா மாறினப்ப கட்சியூ செத்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்துச்சான். அண்ட் நருட்டோ லைட்டா திரும்பி வில்லேஜை பார்ப்பான், புகஞ்சுகிட்டு இருக்கும். என்ன காரணம்ன்றப்ப நம்ம நருட்டோ
நருட்டோ டெய்ல்டு பீஸ்டா மாறினான்ல அப்பதான் வந்து இந்த மாதிரி கொடூரம் நடந்துச்சு அப்படின்றப்ப ஐயோ ஹினாட்டா வேற அங்க இருந்துச்சேன்னு சொல்லி நருட்டோ வந்து கவலைப்படுவான். உடனே நருட்டோ வந்து சென்ஸ் பண்ணி பாக்குறப்ப வந்து ஹினாட்டா சாவலன்றது தெரிய வருது. உடனே கட்சூட கேட்கிறப்ப இல்ல ஊர் மக்கள் யாருமே சாவல, நீ அதாவது நைன் டெயில்ஸா மாறினப்ப யாருமே சாவலன்ற மேட்டர் சொல்லுவோம். உடனே அப்பதான் நருட்டோக்கு வந்து லைட்டா மனசே ஆறும். அண்ட் இந்த சைடு ஹினாட்டா பக்கத்துல வந்து நம்ம டீம் காய் வந்துருவாங்க. எப்படியோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவ சாவ கிடக்கிற நிலைமையில இருக்கனால அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் நிஞ்சா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. உடனே இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்த காரணம் காமா தான் சொல்லியிருக்கும் போல இருக்கு. உடனே வந்து லீவ் வந்து லார்ட் ஃபுகாசாக்கு வந்து உயிரோட இருக்காரான்னு சொல்லி எப்படி செக் பண்ணி பார்ப்பான். உடனே இந்த பெயின் பையன் இருக்கான்ல மேற்கொண்டு நருட்டோ கோபப்படுத்திட்டு இருப்பான். அதாவது இந்த இடத்துல நான் சொன்னா சாஸ்கேவை பத்தி பேசுவோம், அதே மாதிரி பெயினுங்கிறத பத்தி வந்து நிறைய பேச ஆரம்பிப்பான். உடனே நம்ம நருட்டோ வந்துட்டு நம்ம ரியலான பெயின்ட்ட நீ வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் வந்துகிட்டு ஜெர்ரியாக்கு மட்டும்தான் அந்த மேட்டர் தெரியும் நான் நினைச்சேன், ஆனா நீயும் உனக்கும் தெரிஞ்சிருக்கா, அப்போ உடனேயும் கொல்லாம விட மாட்டேன்றமா சொல்லுவான். அவன் கையில ராடெல்லாம் இருக்கிறப்ப உடனே நருட்டோ வந்துகிட்டு வா நான் போய் பேசணும், உன்னை இந்த இடத்துல முடிச்சு கட்டாம விட மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் வந்து நருட்டோக்கு இப்ப 2 ஷுரிகேன் மட்டும் தான் பண்ண முடியும், அத ரஷியன் ஷுரிகேன் 2 மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டானா சேஜ் மோடு காலியாயிரும். உடனே பெயினும் போட்டு தள்ளுறதா வந்து அதாவது அவன் வாயிலே சொல்லிட்டு இருப்பான். உடனே வேமா அவனும் அடிக்க வந்துகிட்டே இருக்கப்ப நருட்டோக்கு வேற வழி இல்ல, அவனும் சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனா இருந்தாலும் வந்து பெயினை பார்த்தாகணும், நிஜமான பெயினை பார்த்தாகணும்னு சொல்லிட்டே இருப்பான். அண்ட் இந்த கேப்ல கட்சூட் ஒரு ஐடியா கேட்கறப்ப அதுவும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்ப பெயின் வந்து அட்டாக் பண்ண வந்துருவான். அட்டாக் பண்ண வந்தப்ப அவன் கம்பியை புடுங்கி அவனை நச்சனை படுக்க வச்சுட்டு அந்த கம்பியை உடைச்சு அவனுக்குள்ளே குத்திக்குவான். எதுக்கு? அந்த சக்கரை எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவன் சேஜ் மோட்ல இருக்கனால ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி பாக்குறப்ப தான் அதாவது லீஃப் வில்லேஜ் பக்கத்துல இருக்க ஒரு மலை மேல இருக்கிறாங்க. உடனே அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி சேஜ் மோட இருந்து ரிவர்ஸ் பண்ணி அதாவது சக்கரவை ரிவர்ஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி வந்து பயந்துகிட்டு இருப்பான். உடனே நருட்டோ வந்து என்ன பண்ணுவான், அடுத்து ஷுரிகேனை ரெடி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல ஸ்மோக் பாம் போட்டோன்னே பெயினும் நினைச்சிருவான் ஓகே இவன் ஷுரிகேன் வச்சு அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு. உடனே ஃபர்ஸ்ட் ஷுரிகேனும் வரும், அசால்ட்டா பவர் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிடுவான். ஆனா அதே கேப்ல செகண்ட் ஷுரிகேனும் விடுவான். ஓகே இந்த 5 செகண்ட் கேப்புக்குள்ள வந்து விட்டுருக்கான்னு நினைச்சிட்டு வந்து அந்த ஷுரிகேனை 2வது ஷுரிகேன் அந்த 5 செகண்ட் கேப்ல விட்டுருப்பான். அண்ட் 2 ஷேடோ க்ளவுனை வந்து சைடுல இருந்து அட்டாக் பண்ண விடுறப்ப அதை வந்து கத்தியால குத்திட்டு வந்து அந்த அதாவது செகண்ட் ஷுரிகேன்ல இருந்து தப்பிச்சிருவான். அண்ட் இப்ப நருட்டோவால வந்து 2 அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப உடனே இந்த புகை மூட்டை கிளியர் ஆகிறப்ப வந்துகிட்டு எக்கச்சக்க ஷேடோ க்ளவுன் 2 செகண்ட் ரிவல் டைம்ல வந்து அட்டாக் பண்ண போவான். அவன் அனுப்பி விட்டது கூட வந்துகிட்டு என்னன்னா அதாவது ரஷியன் ஷுரிகேன் கிடையாது, ஷேடோ க்ளவுன் மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் கடைசியில 1 செகண்ட் அட்டாக் பண்ண போலான்னு இருக்கப்ப அவன் பவர் யூஸ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருவான். அவன் நிறைய ஷேடோ க்ளவுன்ஸ் வச்சிருந்தாலும் ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவான் அந்த இடத்துல வந்து அதை தடுத்துருவான். அண்ட் ஏன்டா என் உயிரை வாங்கி தொலைற அப்படின்ற மாதிரி பெயின் கத்திக்கிட்டு இருப்பான். நருட்டோ இந்த இடத்துல வந்துகிட்டு அவங்க அப்பாவா இருக்கட்டும் அண்ட் ஜெரையா சென்சையா இருக்கட்டும் கக்காஷி இந்த மாதிரி நிறைய பேர் அவன் மேல நம்பிக்கை வச்சதா சொல்லியிருக்கான். ஆனா அது அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண போவான். அண்ட் நருட்டோ ட்ரை பண்றப்ப தான் அவன் தூரத்துல இருக்கான்ல சோ கிடத்துல போகணும் அப்படின்றப்ப வந்து பெயின் வந்து அவன் கிடத்துல வர்றப்ப நான் ரெடி ஆயிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சொல்லிட்டு இருக்கப்பே திடீர்னு வந்து நருட்டோ பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அண்ட் ரஷியன் பவரை வச்சு அடிச்சு பறக்க விட்டுருவான். பெயின் அப்படியே தரத்தரான்னு இழுத்துக்கிட்டே போவான். ஆனா அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.